ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது கேஸை எப்படி சீக்கிரமாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம கேஸ் யூஸ் பண்ணும்போது சிம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ண கற்றுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன டிஷ் குக் பண்ணாலும் அதோட இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம வந்து எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். அப்படி பண்ணாலே நமக்கு வந்து ஒரு 10% 10 டேஸ் லாங்கராக வந்து நமக்கு வந்து கேஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்ன டிஷ் குக் பண்ணாலும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஏன்னா வெஜ்ஜீஸ் உள்ளே போட்டிருக்கிற எல்லாம் சீக்கிரமாக வந்து குக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்ம வந்து பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு யாராவது கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கிச்சனை விட்டு வெளியே போகக்கூடாது. எப்போவுமே கிச்சன் விட்டு வெளியே போகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து போகணும். இல்லைன்னா நமக்கு வந்து பாத்திரமும் கரிஞ்சு போயிடும். அட் த சேம் டைம் நமக்கு கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன் இல்லைன்னா எக்கு இதெல்லாம் பாயில் பண்ண வைக்கிறது வந்து செப்பரேட்டாக பாயில் பண்ண வைக்காமல் இட்லி பாத்திரத்துக்கு கீழே வந்து பாயில் பண்ண வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லையா, குழந்தைங்களுக்காகட்டும் நம்ம சிக்காக்கணும்னா நமக்கும் வைப்போம். அப்படி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளாஸ்கில் வந்து போட்டு வச்சா நமக்கு நீடு இருக்கிறப்போ சூடாகவே வந்து குடிச்சிக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கும் வந்து சூடாக சர்வ் பண்ணலாம். சும்மா நம்ம வந்து கேஸை ஆன் பண்ணி திருப்பியும் சூடு பண்ணால் டைமும் வேஸ்ட்டு, அட் த சேம் டைம் கேஸும் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை சோலார் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் யூஸ் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் லைக் கெட்டில், அப்புறம் வந்து ஓவன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கேஸ் வந்து நிறைய நாள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் வந்து பாட்டி தாத்தா காலத்துல அந்த டைம்லலாம் வந்து அவங்களுக்கு பால் குக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பால் குக்கர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டென்ஷன் இல்லை இல்லையா, பால் கொதிச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து மில்க் வந்து பாயில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயும் வந்து லிட் கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து கேஸ் ரொம்ப நாள் வந்து வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ரெஷர் குக்கரை சமைக்கும்போது நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சமைக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ஈவன் பெட்டர். ஸோ இது என்னோடய ஸ்மால் டிப்ஸ். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.